ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு வாங்க போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனித்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறீங்க. நான் இந்த 3 வருஷம் தாங்க இந்த மாடுகள் வாங்கி வளர்த்திட்ருக்கேன். அதுலேயே எனக்கு கொஞ்சம் நிறைய சில விஷயங்களெல்லாம் தெரிஞ்சிச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. எதுவும் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த கெடேரி நம்ம வீட்டில் போட்ட கெடேரிங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு. இந்த ஒரு கெடேரி மட்டும்தான் நம்மளுக்கு வளர்ப்புக்கு அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ஏன்னா தலையுது இல்லைங்களா, 5-6 ஈத்துக்கு வச்சு வளர்த்துக்கலாமுங்க. தீனி தண்ணிக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. அப்புறம் இந்த கருப்பு மாடுங்க. இந்த கருப்பு மாடும் வாங்கின மாடு தான். அந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அது கருப்பும் இல்லாத, ரொம்ப சுத்த கருப்பும் இல்லாத ஒரு மர கலர் மாதிரி கலருங்க. எதுக்குன்னா, இந்த மாதிரி கலர் மாடு கலர்கள் பாயிண்ட் வருது. நம்ம சென்ட்ருக்கு தானே பால் கொண்டு போகிறோம். அதனால் இந்த மாதிரி கலர் மாடுகள் கொஞ்சம் பாயிண்ட் தருதுங்க. சுத்த காரி சட்டை மாடுகள் நமக்கு பாயிண்ட் தர மாட்டேங்குதுங்க. அதனால் நம்மக்கிட்ட ஃபுல்லாமே செவல மாடுகளாக தாங்க நான் வாங்கி வளர்த்துட்ருக்கேன். வெள்ளை மாடுகளும் பாயிண்ட் வருங்க. வெள்ளை மாடும் பாயிண்ட் வருங்க. இருந்தாலும் காரி சட்டைகள் வரக்கூலம் கொடுத்தோமேனு அந்த செவல மாடுகள் வர்ற பாயிண்ட்டில் கொஞ்சம் பாதி தான் வருது. அந்த மாதிரி நாங்களும் அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு தாங்க காரி சட்டை மாடுகள் வாங்கின மாட்டையும் நாங்கள் விற்றுட்டோம். செவல மாடுகள் நம்ம பாயிண்ட் சென்ட்ருக்கு வர்றதுக்கு அதுக்காக வாங்கி வளர்த்துக்கலாமுங்க. பால் நிறையா கறக்கணும், பால் கறவங்களுக்கு பால் ஊற்றணும் அப்படின்னா நம்ம இந்த காரி சட்டை மாடுகள் எவ்வளோ தீனி போட்டாலும் நல்லாவே பால் கறக்குங்க. அந்த செவல மாடுகள் சிந்து மாடுகள்ங்க. அந்த மாடுகள் ஒரு அளவு தாங்க. அதுக்கு மேலே பால் நம்மக்கிட்ட அதுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாதுங்க. இது நம்ம முத வாங்கின மாடுங்க. இந்த மாடு குள்ளியாக இருக்கனால வயசானதே நமக்கு தெரியலங்க. இது நடுமுதுகில் ஒரே ஒரு ராஜா சுழி மட்டும்தாங்க இருக்குது. அந்த ராஜா சுழி ஒன்று இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை தவிர்த்து வேறு ஒரு சுழியும் இருக்கக்கூடாது முதுகில். அதோட நெத்தியில் ஒரு சுழியும் இருக்கணுங்க. நெத்தியில் ஒரே சுழி மட்டும்தான் இருக்கணும். 2 சுழியோ 3 சுழியோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க. கீழே மடிங்க. மடி உள்மடி, ஆமை மடி, தொங்கு மடி அப்படின்னு சொல்லுவாங்க. பால் நரம்பு 2 பக்கமும் விழுந்திருக்குங்க. அந்த பால் நரம்பு இருக்குதா அப்படின்னு குனிஞ்சு மடியில் கை வச்சு பாருங்கள். குச்சம் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி தடவி பாருங்கள். மாட்டை பிடிச்சி நடக்க வச்சு பாருங்கள். பல்லெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கடமுளை 4 பல் இருக்குங்க. 4 பல் ஒட்டி பக்கத்தில் 2 பக்கமும் இங்கிட்டு 2 பல் இங்கிட்டு 2 பல் முளைச்சிருச்சு அப்படின்னா பல் முளைப்புங்க. அந்த மாடு குறைஞ்சது 4 ஈத்தாவது போட்டிருக்குங்க. அது கொஞ்சம் வயசான மாடுகள் தான். கடவா பல் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி கடவாப்பல் கொஞ்சம் தேஞ்ச மாதிரி கூட இருக்கலாங்க. தீனி போட்டோம்னா அந்த கட்டையெல்லாம் கழிச்சு வச்சுருங்க. அந்த மாதிரி பார்த்து மாடு வாங்கி. அப்புறங்க கொஞ்சம் தெப்பலா மாடு வாங்காதீங்க. நம்ம தெப்பலா மாடு வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் பருத்தி கொட்டையை வச்சு தேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மாடு வாங்காதீங்க. எவ்வளவோ மாடு நல்ல மாடு இருக்குது. அதில் நல்ல மாடாக கை கால் ஊக்கமாக தீனி தண்ணிக்கு ஏற்ற மாதிரி சுழி இல்லாமல் மடியெல்லாம் நல்ல அமைப்பு முக லட்சணமாக அந்த மாதிரி மாடு வாங்குங்க. நம்ம ஒரு மூட்டை பருத்தி கொட்டை வாங்கி வைக்கிற காசுக்கு ஒரு 1000-2000 சேர்த்து போட்டாலும் நல்ல மாடாக வாங்கிக்கலாங்க. பருத்தி கொட்டை ரொம்ப எலும்பு தோலுமாக இருக்கிற மாடுகளுக்கு பருத்தி கொட்டை வச்சோம்னா அவங்க தேத்தி வந்துடுவாங்கங்க. அப்புறம் பாயிண்ட்டும் நல்லா வருங்க பருத்தி கொட்டைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடுகள் ஒரு இளஞ்செனை 3 மாதம் 4 மாதத்து செனை அந்த மாதிரி செனையில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் பால் கறக்கும். அந்த 3 மாதம் பால் கறந்ததில் ஒரு 1/4 காசு நமக்கு எடுத்து கொடுத்துரும். அப்புறம் 9 மாதத்து செனையில் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விற்றுடலாம். அப்படி விற்கும்போது நமக்கு கண்டிப்பாக அதில் ஒரு காசு நமக்கு லாபம் இருக்குங்க. அப்படியும் மாடு பார்த்து வாங்குங்க. ஒரு சில மாடுகள் செனையே நிற்காமல் 3 வருஷம் 4 வருஷம் பால் கறந்துட்டு செனை நிற்கலை, இல்லை இளஞ்செனை 2 மாதம் அந்த மாதிரியெல்லாம் மாடு சொல்லுவாங்க. அதெல்லாம் 2 மாதம் செனையினால உறுதியே சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிற மாத செனையில் நம்ம எதுவுமே பார்க்கவே முடியாதுங்க. நிற மாத செனையில் அது கால் அணைச்சி பால் கறக்கணுமா, இல்லை கன்றுக்குட்டி இல்லாமல் சுரப்பு விடாதா, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அவங்கள நம்ம கட்டுத்தரைக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு நல்லா பக்குவமாக அனுசரணையாக தீனி போட்டு தண்ணி விட்டு நம்ம கை பக்கத்துக்கு கொண்டு கன்றுக்குட்டி போட்டுக்கப்புறம் கொஞ்சம் கறக்கிறது கஷ்டந்தாங்க. இருந்தாலும் நான் பார்த்திங்கன்னா 2 மாடு 3 மாடு செனையாக தாங்க வாங்கிட்டு கறந்தேன். அதில் 2 மாடு தான் எனக்கு
நல்ல கறவைக்கு வந்து இருந்துச்சு. ஒரு மாடு வந்து கன்றுக்குட்டியே இல்லாமல் சுரப்பே விடலைங்க. சுரப்பு விடாமல் வந்து ஒரு மாடுல பால் வந்து காம்புலேயே கீழே ஒழுகுங்க. அதுவும் நமக்கு தெரியாது. காம்பு நாலு ஒர்ஸா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது, என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.